கத்தார், சவுதி போன்ற வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த ஈரான், தற்பொழுது ஈரானிலிருந்து சுமார் 4100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு சொந்தமான இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள டியாகோ கேரியோ இராணுவ தளத்தின் மீது அடுத்தடுத்து 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. தற்பொழுது 2 ஏவுகணைகள் ஒன்று பாதி வழியிலேயே செயலிழந்து விட்டது. மற்றொரு ஏவுகணை அமெரிக்காவின் போர்க்கப்பலில் இருந்து சென்ற ஏவுகணை இடைமறித்து அழித்திருக்கிறது. இதன் மூலம் ஈரான் அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், மிக நீண்ட தொலைவில் உள்ள உங்களுடைய இலக்கையும் எங்களால் தாக்க முடியும் என்பதுதான். உலகம் முழுவதும் 80 நாடுகளில் 750க்கும் மேற்பட்ட சிறியதும் பெரியதுமான இராணுவ தளங்களை அமெரிக்கா பராமரித்து வருகிறது. இப்போதும் ஈரான் நடத்திய இன்றைய தாக்குதலை அடுத்து நீண்ட தொலைவில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்கள் இனி முழு உஷார் நிலைக்கு கொண்டு வரப்படும். தன்னுடைய முடிவு தெரிந்துவிட்ட பின் தன்னுடைய எதிரிக்கு எந்த அளவுக்கு தன்னால் திருப்பி பதிலடி கொடுக்க முடியுமோ அதனை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் ஈரான். மேலும் குறுகிய தூர ஏவுகணையின் பாதையை கணிப்பதற்கும் நீண்ட தூர ஏவுகணையின் பாதையை கணிப்பதற்கும் போதிய கால வித்தியாசம் இருக்கின்றது. ஈரானின் நீண்ட தூர ஏவுகணைகள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்னும் அமெரிக்காவின் இராணுவத்திடம் நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருப்பதால் ஏவுது எதனையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு அவர்களின் போர் தளவாட உட்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சவுதி, கத்தார் போன்று அமெரிக்கா ஈரான் அருகில் இருந்திருந்தால் ஒருவேளை நடக்கக்கூடியதே வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அதனால்தான் அமெரிக்கா பக்கத்து நாட்டுடன் சண்டை போடாமல் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க பல்லாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு சுவரை கட்டியிருக்கிறது. ஈரான் உச்சத்தலைமை விழுந்த பின்பு அமெரிக்கா இராணுவத்தின் தரைப்படை ஈரான் உள்ளே இறங்க வேண்டியதானே, ஏன் செய்யவில்லை அமெரிக்கா? அவ்வளவு சீக்கிரத்தில் உள்ளே நுழைய முடியாது. அமெரிக்கா கிறுக்குத்தனமாக செயல்படுகிறது என்றால் ஈரான் பைத்தியக்காரத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது. அதாவது ஒரு படத்தில் காமெடி ஒன்றில் இந்த விவேக் தனுஷ் நடித்த படம், ஒருவன் முரட்டு பீஸு, இன்னொருத்தன் முட்டா பீஸு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே இருக்குது. இவர்களிடம் சிக்கிக்கொண்டு உலகம் விழிப்பிதுங்கி கிடைக்கிறது தற்போது. அதாவது வலிமை உள்ளவன் எளியவனை பாதுகாக்க வேண்டும். ஆனால் 1% நல்லது செய்தால் மீதி 99% கெட்டதை தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. சுயநலம் மற்றும் பேராசையின் மொத்த உருவமே அமெரிக்கா தான். தனக்கு லாபம் என்றால் மட்டுமே ஒரு விஷயத்தில் இறங்கும் அமெரிக்கா. ஈரான் போர் மறைமுகமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய ஒரு வேகத்தடையாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் அணு ஆயுதங்களோடு தற்போது பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு வந்தால் மட்டுமே இதற்கு முடிவு வரும். கூடிய விரைவில் இதற்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் உலகம் மறுபடியும் மாபெரும் இருண்ட காலத்தை நோக்கி செல்ல வேண்டியதாக இருக்கும்.